இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தோதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இயேசு வழைக்கிறார் வாலிபருக்கான பிளானட் Y2K நிகழ்ச்சியில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் நினைவு நாளான பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று சாமுவேல் பால் தினகரன் அவர்களிடம் எங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வழைக்கிறார் ஊழியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு பிரபலமானவர். வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை குறித்து இதுவரை வெளிவராத அரிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். தாத்தாவை முதல்ல பார்க்கும்போது அவங்கள பற்றி என்ன இம்ப்ரெஷன் இருந்துச்சு, என்ன நினைத்தீர்கள் தாத்தாவை பற்றி? யார் இவர் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகின்றதா? பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும் வாலிபருக்கான பிளானட் Y2K சிறப்பு நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். இப்பொழுதும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். Today is a special day. திருநெல்வேலியில் நடைபெற்ற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில எதற்கு வந்திருக்கிறார்? உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் தம்முடைய அன்பினால் உங்களை குடும்பமாக இணைத்து உங்களை சந்தோஷப்படுத்த சமாதானத்தால் நிரப்ப வந்திருக்கு. உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷம் சமாதானம் தரும் தேவனை குறித்து வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். எனக்கு அருமையானே, இன்றைக்கு நாம் விசேஷமாக பார்க்க போகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு கொடுக்கிற அன்பு. இந்த காரியத்தை செப்பனியா என்ற புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாய். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தம். அதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே விரும்பி நாடி தேடுகிற ஒரு காரியம் அன்பு. யார் என் மீது அன்பு கோருவார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று அன்பை நாடி தேடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையில் அன்பாக இருந்து உன் காரியங்களை உதவி செய்வேன். விசேஷமாக சங்கீதம் 40:17 வாசித்து பாருங்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்டவர்களாய், நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், குடிசை வீடாக வந்தாலும், பெரிய மாளிகையா இருந்தாலும், கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையில் நினைவாய் இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறார். நாம் தான் நினைக்கிறோம் பணம் பெரிது, உலகம் பெரிது என்று சில நேரங்களில் தடுமாறி போகிறோம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேச விரும்புகிற காரியம், உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நான் உண்மையில் அன்பாய் உன்னோடு கூட அமர்ந்திருப்பேன் என்பதுதான் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். விசேஷமாக இந்த அன்பை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். பிதாவானவர், தேவனானவர் தம்முடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறதுனாலே எவ்வளவு நம் மீது அன்பு காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் கூட இருப்பது எவ்வளவு பெரிய காரியம். ஒரு சமயம் என்னுடைய மகன் ஆகாய விமானத்திலே வெளிநாடு ஒன்றுக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது
ஒரு பக்கத்தில் வேற ஒரு உட்கார்ந்திருந்தார். அவரும் அவனும் ஒன்றாய் ஒரே இதில் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த ஆகாய விமானத்தில் நல்லா குடிக்கிறது கொடுப்பாங்க, தாராளமாக ஃப்ரீ. ஆகவே இவர் குடித்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த தேவனுடைய ஊழியனாகிய என்னுடைய மகனோ அவன் கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டே வந்தான். வேதம் வாசித்து சில காரியங்களை மக்களுக்கு ரிப்ளை பண்ணுவது, அப்படிப்பட்ட காரியம் செய்து கொண்டு வந்தான். அவர் திடீரென்று கவனித்தார், என்ன இவன் வாலிபனாய் இருக்கிறான், இப்படி எதையோ செய்து கொண்டிருக்கிறானே, பக்திக்குரிய காரியமாய் இருக்கிறதே என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென்று கேட்டார், தம்பி நீங்க யாருப்பா, உங்க அப்பா பேர் என்ன என்று சொன்ன பொழுது அவர் சொன்னான், நான் பிரதர் தினகரனுடைய மகன் என்று சொன்னான். அவ்வளவுதான். அவர் அப்படியே எழுந்து நின்று விட்டார். அப்புறம் சொன்னார், வெரி சாரி, நான் இதெல்லாம் குடிக்கிறதுனால எனக்கு மன்னியுங்கள் என்றார். எனக்கு அருமையானுடைய பிரதர் தினகரன் மகன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு மரியாதை பாருங்க. அப்படியானால் தேவாதி தேவனுடைய மகன் என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெருமை. இன்றைக்கு அதை நான் உணர்ந்திருக்கிறோமா? தேவனுடைய மகன், அப்பா பிதாவு என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிற மகன் என்ற பாக்கியம் எவ்வளவு பெரிது பாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு வீடு இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு சொந்தமானவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்படும் பொழுது அது எத்தனை மேன்மை, எத்தனை காரியம். இதைத்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம்மை பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம் யாவற்றும் மீட்கும்படியாக, நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேவன் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுனால தான், பாவத்திற்கு சாபத்திற்கு மீட்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம். நான் தேவனுடைய மகள். என்ன சந்தோஷம்! யாருக்கும் கிடைக்கக்கூடாத மேலான பாக்கி. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம்? ரட்சகர். இந்த ரட்சிப்பின் மேன்மையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த மகிமை தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கெட்டு போகிற வாழ்க்கை, மனம் போல் வாழ்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே தேவன் உள்ளே வரமாட்டார். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் கேட்கிறார், உன் இருதயத்தை திறந்து கொடு, நான் உள்ளே வறண்டு உன்னோடு புசிக்கட்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை செய்திருக்கிறோம். ஆண்டவரே உள்ளே வாருவாப்பா, நீர் இல்லாமல் எனக்கு வாழ்வில்லை, நீ இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வா? அந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய குடும்பத்தை தேவனுடைய குடும்பமாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களாக உங்களுடைய குடும்பங்கள் மாறும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ளேயே இருப்பார். தேவன் சொல்லுகிறார், உங்களோடு உலாவ விரும்புகிறேன், உங்களோடு பேச விரும்புகிறேன். பேசுகிற ஆண்டவர். நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவன், அவருடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்புகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் குறைவுகள் மத்தியிலே வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தம்முடைய குடும்பமாக, உங்களை தம்முடைய ஜனங்களாக மாற்ற வந்திருக்கிறார். எத்தனை பெரிய சந்தோஷம்! யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேத புஸ்தகத்திலே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு யாரை பற்றி வாசிக்கிறோம்? சகையு என்ற ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவன் கதை எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு குள்ள மனுஷனாக இருந்தான். ஆகவே அவனுக்கு இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று சொன்ன பொழுதிலும் அவனை பார்ப்பதற்கு இடமே இல்லை, எல்லாரும் கூட்டம். ஆனால் பாருங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? மனுஷருடைய இருதயத்தின் ஆழங்களை, உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிற கர்த்தர். ஒவ்வொருடைய இருதயம், இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க, எதுல வாஞ்சியா இருக்கிறீர்கள்? என் குடும்பம் அப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை என்றால் உலகத்தின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சகைவின் உள்ளத்தை அறிந்தவர் ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த பிள்ளைக்கு இது செய்ய வேணும், இந்த பிள்ளைக்கு இது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய காரியங்களை அறிந்து எப்படி நாம் நடக்க வேண்டும், எப்படி நம் வாழ்வு செயல்பட வேண்டும் என்பதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே காத்திருந்து தேவன் காண்பிக்கிறவர்களை அவர் வந்து செய்கிறார். முன்னதாகவே தேவன் அவருக்கு காண்பித்திருக்கிறார். இப்படி ஒரு மனிதன் வருவான், அவன் பெயர் சகையு. அவன் ஆசையோடு, அவன் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆசையோடு தாகத்தோடு உன்னை பார்க்க வருவான் என்று சொல்லி தேவன் அவருக்கு சொல்லி கொடுத்தபடியினால் நேரம் அந்த காட்டத்து மரத்தின் இடத்துல வந்தார். வந்து அவர் தலையை தூக்கி பார்த்த பொழுது, சகைவே கீழே இறங்கி வா, தேவனுடைய அன்பை பாரு. முன்னதாகவே தெரிந்து அறிந்து நம் காரியங்களை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க சும்மா வந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். எப்படி உங்களுடைய குடும்பத்தை தமக்கு பிரியமான குடும்பமாக, ஜீவனுள்ள குடும்பமாக, அவருடைய அன்பினால் நிறைந்த குடும்பமாக தலைவனும் தலைவியும் பிள்ளைகளுமாக இணைந்து கிறிஸ்தவ குடும்பம், மெய்யான கிறிஸ்தவ குடும்பமாக மாற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். சரியா அந்த காட்டத்து மரத்தின் அடியில் வந்து சகைவே கீழே இறங்கி வா. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த குடும்பத்திற்கும் சகைவுக்கும் அந்த வீட்டாருக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் அன்றைக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு கூட அப்படித்தான். தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பமாக மாற வேண்டும் என்பதுதான். அந்த நாட்களில் சகோதரர் தினகரன் சொல்லுவார், கூட்டத்திற்கு வரும் முன்னதாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இப்படி பச்சை நிறம் உள்ள ஆடை அணிந்த ஒரு பெண் வருவார். அவளிடத்தில் இதை சொல்லு, அவள் என்னை தேடி வந்திருக்கிறாள், அவள் இந்த காரியத்திற்காக மனம் உடைந்து வந்திருக்கிறாள், அவளோடு நீ பேசு, நான் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அனுப்புவார். எனக்கு அருமையானவளே, அப்படித்தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை குறித்து ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களை அறிந்தவராக, அன்பு உள்ளவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, குடும்பமாக உண்மை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறவராக வந்திருக்கிறார். இன்னும் என் குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையே, மருமக்கள் ரட்சிக்கப்படவில்லையே, பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன். நீர் சொன்னீரே உடைய வசனத்தில் அப்போஸ்தலர் 16:31 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் அதை கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார்? இந்த குடும்பம் என்னுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உங்களை இன்றைக்கு தம்முடைய அன்பினால் நிரப்ப வந்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ளே பொழியப்படும் பொழுது எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தில் சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, தேவ சமாதானம் அங்கே இருக்கு. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு சென்னையிலே இப்படித்தான் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வைத்திருந்தோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு ஒரு சாதாரண ஏழை சகோதரி வந்திருந்தார். அவள் எதற்கு வந்திருந்தார்கள் என்றால், அவள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், சமாதானமே கிடையாது. புருஷன் சொல்லுவார், உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கிறது, உன்னை பார்க்கவே இஷ்டம் இல்லை என்று சொல்லுவார். ஆகவே இந்த அம்மாளுக்கு மனவேதனை. 12 வருஷம் பிரிந்து வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட சமயத்தில் யாரோ சொன்னார்கள், இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு போங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார் என்று. அந்த அம்மா உடனே அங்கு வந்தாங்க. வந்து வார்த்தையை கேட்டார். இந்த வார்த்தை அவர்களுக்கு ஜீவனை போல இறங்கிய, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனை போல இறங்கிய தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்.
இன்று உங்கள் குடும்பத்தை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லையே, என் குடும்பத்தில் இன்னும் சமாதானம் இல்லையே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். அந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட்டங்களுக்கு வந்தார். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அந்த மனுஷனை சந்தித்தார். இந்த அம்மா இடத்துல மெதுவா கேட்டார், நீ இவ்வளவு தூரம் போறியே, அங்கே என்ன நடக்கிறது என்று. அவரையும் அழைத்து வந்தார்கள். அந்த இடத்துல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கடினமான அந்த இருதயத்தை கர்த்தர் தம்முடைய அன்பினால் முற்றிலும் மாற்றினார். அவர் சொன்னார், எனக்கு என்ன சந்தோஷம், இவ்வளவு நாள் இதை அறியாமற் போனேனே என்று வேதனையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறியது. கணவனும் மனைவியும் ஒப்புரவானார். தேவனை தேட ஆரம்பித்தார். என் பேர் கமலா, நான் திருவத்தூர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்கு வந்து நான் 12 வருஷமாக பிரிஞ்சு இருந்தோம். நாங்கள் 12 வருஷமாக பிரிஞ்சு இருந்து சந்தோஷமே இல்லை. அந்த ஊருக்கு போனால் கூட என்னை எதிரி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாரு. ஆனால் இப்போ நான் போன மாதம் நான் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு வந்து நான் ரொம்ப புலம்பி இருந்தேன். நான் பேரின்ப பெருவிழாவில் தான் நான் வந்து கலந்துக்கிறேன் இந்த கூட்டத்தில். அப்போ நான் சொல்லிட்டு போனேன், நான் என் புருஷன் வந்து என் கூட ஒன்றா இருக்கணும், நாங்கள் குடும்பமாக இருக்கணும், நானும் ஒரு சாட்சியாக நிற்கணும்னு. ஆனால் அந்த 12 வருஷம் கழித்து வந்தார். எங்கள் வீட்டுக்கார் எப்போ நான் போனேன், என்ன உனக்கு வேறு வேலை இல்லையா, எப்போ பாரு குடும்ப ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு திட்டுவார். என்ன சொல்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன், உனக்கு மட்டும்தானா அப்படின்னுவார். ஆனால் நான் இப்போ போன மாதம் ரொம்ப குமிரி அழுதேன். நான் இன்னைக்கு நான் பைபிள் எடுத்து வரேன்னாக்கா அந்த ஆண்டவருடைய அற்புதம் தான். இந்த கோடான கோடி சோத்திரம் இந்த கணவரையும் மகனையும் திருப்பி என்கிட்ட கொடுத்ததுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கிற அந்த குடும்பமா நீங்க வர்றதுக்கு எப்படி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குடும்பமா வந்து நான் காலேஜ் ஜெயிச்சா இன்னைக்கு போனோம், சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா. அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்தை என்னுடைய அன்பினால் கட்டப் போகிறேன், அன்பின் கயிறுகளால் இணைந்து கட்டப் போகிறேன். ஓசியா 11:4 அப்படி சொல்லுகிறார். எனக்கு அருமையாளே, பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ, ஐயோ என் பிள்ளை கடின இருதயத்தோடு இருக்கிறாங்க, என் புருஷன் வரவே மாட்டேன்னு இருக்கிறாரு, எங்கள் வீட்டில் குடும்ப ஜபமே பண்ண முடியவில்லையே, ஐக்கியமே இல்லையே, சமாதானமே இல்லையே, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை அன்பினால் கட்டுகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் எப்படி சகைவின் வீட்டை கட்டினாரோ அதே போல தேவன் உங்கள் வீட்டை கட்டப் போகிறார். எனக்கு யாருமே துணை இல்லையே, யாருமே உதவி செய்வார்கள் என்று அந்த சகோதரி தனியாக வந்திருந்தாங்க. யாரோ சொன்னதை கேட்டு வந்தாங்க. நான் எங்கே செல்வேன், யாரிடத்தில் போவேன் என்று வந்தார். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டார். ஆகவே இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே இந்த அன்பு உங்களை எல்லாரும் இணைக்க போக, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். டுடே இஸ் a ஸ்பெஷல் டே. இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் எதற்கு வந்திருக்கிறார்? தம்முடைய அன்பினால் உங்களை குடும்பமாக இணைத்து உங்களை சந்தோஷப்படுத்த, சமாதானத்தால் நிரப்ப வந்திருக்கு. தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கண்ணீரோடு காத்திருக்கிறீர்களா? என் குடும்ப வாழ்வு சிதைந்து கிடக்கிறது, நாங்கள் ஒன்று சேருவோமா? கர்த்தர் எங்களை நம்முடைய அன்பினால் நிரப்புவாரா என்று கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களையும் தொடுகிறார். இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்பி வந்திருக்கிறார். அன்பே உருவானவராக, அன்பின் திரு உருவமாக இறங்கி வந்திருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்பை பாருங்கள், உங்களுக்காக நொறுக்கப்பட்ட அன்பை பாருங்கள், முதுகிலே வாரால் கிழித்தார்களே அத்தனை பாடுகளையும் சுமந்த ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். இன்னும் நான் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் பாவம் இருக்கிறது, பாவத்திலே உள்ளத்திலே கசப்பு இருக்கிறது, விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவீர்களானால் இந்த இடத்திலே கர்த்தருக்கு முன்பாக உங்களை சரணடையும், உங்களை ஒப்படையுங்கள், உங்களை ஒப்படையுங்கள், உங்களுடைய வாழ்வை ஒப்படையுங்கள் என்று கர்த்தருடைய நாள். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் மகன் என்னிடத்தில் வருவானா, என் மகள் என்னிடத்தில் வருவாளா? ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிற உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? கடின இருதயத்தை உடைத்து கர்த்தர் தம்முடைய அன்பினால் நிரப்புகிறார், நம்முடைய அன்பினால் நிரப்புகிறார், நம்முடைய அன்பினால் நிரப்புகிறார். குடும்பம் ரட்சிப்பினால் நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். யார் யார் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீர்களோ, ஏதோ என் மனைவி கூப்பிட்டாள் என்று வந்தேன், என் புருஷன் கூப்பிட்டார் என்று வந்தேன், என்று என் நண்பர் கூப்பிட்டார் என்று வந்தேன் என்று வந்திருப்பீர்களானா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார், ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, என் நண்டை வா,
நான் உன்னை ரட்சிக்கட்டும், என்னுடைய ரட்சிப்பின் மேன்மையால் நிரப்பட்டும், உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றட்டும் என்று சொல்லுகிறார். ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, ஒருவராவது கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு சொந்தமானவர்களாக, தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். ஒவ்வொருவரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும். ஒருவராவது நான் என்ன செய்ய போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பும் பொழுது, நீங்கள் மாறுபட்டவர்களாக இருப்பீர்கள். You will be a different person. வித்தியாசமான மனுஷியாக இருப்பீர்கள். ஆகவே இந்த அன்பினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் அன்பினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது, உங்களை தேடி வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரும் வாயை திறக்காம ஓடி இருக்கக்கூடாது. உடைய வாயை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஒருவராவது தொடப்படாமல் போகக்கூடாது. சுவாமி, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளப்பா, நினைத்தருளும். ஆண்டவரே, நீ நினைத்து கொள்ளுகிற தேவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று உடைய அடியான் எழுதி வைத்து போனானே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். ரிமெம்பர் தம் லார்ட், ரிமெம்பர் தம் லார்ட். நீங்கள் ஒருவராவது வறுமையாய் போக போவதில்லை. உடைய குடும்பங்களை கர்த்தர் இழுத்து நம்முடைய அன்பினால் நிரப்புவா. யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய துக்கம், அவருடைய துன்பம் எடுத்து போட்டு சந்தோஷத்தால் நிரப்புமாப்பா, நிரப்புமாப்பா. துக்கம் கவலைகள்லாம் எடுத்து போடும். யார் யார் என்னென்ன துக்கத்தில் இருக்கிறார்களோ, ஐயோ சரீரம் முழுவதும் வேதனை, வியாதியின் வேதனை தாங்க முடியலையே, டாக்டர்கிட்ட போக முடியல, காசு இல்லை என்று தவிக்கிற உடைய பிள்ளைகள் கண்ணோக்கி பாரு. அவருடைய போலாத அந்த வியாதியை உண்டுபடுகிற பிசாசின் கிரியைகளை உடைய நாமத்தினாலே சபிக்கிறேன், உடைய நாமத்தினாலே சபிக்கிறேன். பிள்ளைகளை விடுதலையாக்கும், 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 விடுதலையாக்கும். தேங்க்யூ ஃபாதர். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்தரும். குழந்தை இல்லையே என்று வந்திருக்கிற மக்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும். அவருடைய கர்ப்பத்தை நிரப்பி அனுப்பும், நிரப்பி அனுப்பும். அவர்கள் என்ன அல்ல, உம்மை பார்க்க வந்திருக்கிறார், உம்மை பார்க்க வந்திருக்கிறார் சுவாமி. ஆகவே உம்முடைய அன்பு ஆண்டவரே, சொல்லி முடியாத உம்முடைய அன்பு இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை செழிக்கட்டும், செழிக்கட்டும். வனாந்தரம் போன்ற வாழ்க்கை என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், யோசேப்புக்கு நீர் உயர்த்தினது போல உடைய பிள்ளைகளை உயர்த்தும் அப்பா, உயர்த்தும். ஆனர்தம்லா, ஆனர்தம்லா. உம்மை தேடி வந்த உடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகவே கூடாது. நீர்தாமே அவர்களை உயர்த்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கோவை பெதஸ்தாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உங்களுக்கென்று தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். இந்த நாளிலிருந்து விசேஷமாக என் பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறேன். பிப்ரவரி 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கோவை காருண்யா நகர் வளாகத்தில் உள்ள பெதஸ்தா கலையரங்கத்தில் டாக்டர் பால் தினகரன் உங்களுடன் இணைந்து உங்கள் தேவைகளுக்காக இறைவன் இயேசுவிடம் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார். இன்று அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் யாவரும் உங்கள் குடும்பமாய் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை அழைத்து வந்து டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஏறெடுக்கும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள். ரொம்ப மன சமாதானம் இல்லாம குடும்பத்துல பிரச்சனையோட இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு எப்படியும் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்தேன். பிரதர் வந்து பிரேயர் பண்ணும்போது, கோமதி, கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோமதி, உன்னை கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் வந்து ஸ்டேஜ் மேல ஒயிட் அங்கியில வந்து 2 கையையும் விரிச்சு
ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே வந்து நின்றுட்டு போனாரு. என் உடம்பெல்லாம் நடுக்கமா ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. ஆசையோடு இயேசுவை தேடி வந்தீர்கள். இயேசு உங்களுக்கு தோன்றி இருக்கிறார். ஏசப்பா என்ன வந்து கூப்பிட்டாரு. அஞ்சனா அஞ்சனான்னு கூப்பிட்டாரு. அஞ்சனா, கர்த்தர் உம்மை தொடுகிறார். யார் உன் பேரை கூப்பிட்டது? ஜீசஸ். ஜீசஸ். தைரியமா இருங்க. கஷ்டப்பட்டு தவித்த நாட்கள் முடிந்து போறது. மறந்து விடாதீர்கள், வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி மதியம் கோவை காருண்யா நகர் பெதஸ்தா கலையரங்கத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கும் பெதஸ்தா சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். சைதாப்பேட் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கும் அன்பு சகோதரருக்கு இன்று 34வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. ஏசாயா 54:12-13 படி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உசிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசப்பா, உமது பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொந்த வீட்டை தாரும், நல்ல வேலையை தாரும். மனைவி உமது வெளிச்சத்தை காணும்படி அருள் புரியும். மகள் சுகமாயிருந்து பாக்கியத்தை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அருமை சகோதரர் முருகப்பெருமாள் ஜான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டை நல்ல விலைக்கு விற்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தபடியினால் இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல விலைக்கு வீட்டை விற்கும்படி செய்தீரே, ஸ்தோத்திரம். சங்கீதம் 126:3 படி, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஏசப்பா, எங்கள் சகோதரனுக்கு நல்ல வீட்டை தார், நல்ல வீட்டை தார். பெரிய வீடு, ஆனால் குறைவான செலவிலே அதை வாங்கும்படி கிருபை செய். உம்மை கரம் பண்ணின உமது மகனுக்கு அருமையான வீட்டை கட்டித்தாரும். எங்கள் சகோதரி அமுதா அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். கோயம்புத்தூர்லேயே அவர்களுக்கு வீட்டை தாரும் சுவாமி. ஆசீர்வதியும். ஜாஷுவா நன்றாக பேசட்டும். செல்ல பிள்ளையை முத்தமிடும் அப்பா. அவன் அழகாக பேச ஆரம்பிக்கட்டும். சுகமாக்கும் அப்பா. அருமை அம்மா மிஸ்ஸஸ் புஷ்பா அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மிஸ்ஸஸ் பிலோமினா ரஃபேல் பெங்களூருவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அருமை மகள் திரேசா ரூபினாவுக்கு திஜு ஜேக்கபோடு ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2011ஆம் வருடத்திலே திருமணம் நடைபெறும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு நன்றி காணிக்கை அனுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அவளுடைய வாழ்க்கையிலே 3 யோவான் 2 படி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஏசப்பா, மத பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கையிலே செழிக்க செய்யும். சம்பூர்ணத்தை தாரும். சகல விதத்திலும் அவன் வாழ்ந்திருக்கட்டும். மத வெளிச்சம் 2 பேருக்குள்ளும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும். மத அன்பு பாய்ந்து செல்லட்டும். உம்மை பற்றிக்கொள்ள நூறத்தனையாக பலனை தந்து கனம் பண்ணும் அப்பா. அப்படியே ரோஸ் மேரிய ஆசீர்வதியும் சுவாமி. அவள் கணவர் மிஸ்டர் GK நாயர் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. 16வது வெட்டிங் ஆனிவர்சரி அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய பிசினஸ் செழிக்கட்டும் சுவாமி. சம்பூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். பிலோமினாவையும் ரஃபேலையும் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து கனம் பண்ணும். ஆண்டவனே, யூஸ்டஸுக்கு புது ஆவியை கொடுத்து உமது ஆவியினால் நிரப்பி அவரை பலப்படுத்தும். உமது வெளிச்சம் இறங்கட்டும். புதிய ஆவியினால் மறுரூபப்படுத்தி கனம் பண்ணும். அதே போல மிஸ்ஸஸ் வினி எலிசபெத்தை ஆசீர்வதிய சுவாமி. ஏஞ்சலா, ஜவுஷா, ரேஷ்மா, ரீமாவை ஆசீர்வதித்து கனம் பண்ணும். ஆசீர்வாதத்தை அவள் மீது வைக்கிறேன் அப்பா. அதை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சகோதரர் பால் தினகரன் அவர்களின் மற்றொரு புதிய வெளியீடு அநாதி தேவனே அடைக்கலம். இதில் தற்கொலை செய்ய முயன்றவருக்கு நிகழ்ந்தது என்ன, மரித்த உடல் உறுப்புகள் மீண்டும் எப்படி உயிரடைந்தன, மேலும் பல சுவாரஸ்யங்கள் அடங்கிய DVD டாக்டர் பால் தினகரன் அவர்களின் அநாதி தேவனே அடைக்கலம் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது. இதை நன்கொடை ரூபாய் 30 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழிக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு.